அடுத்த நாளை ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து கிளம்ப மஞ்சு மனநிறைவோடு விடை கொடுத்தார். பேரனும் பேத்தியும் ஹனிமூன் கிளம்பிய 2ஆம் நாள் பல்லவியிடம், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன். அந்த கடங்காரன் மோகன் என்னை வந்து மிரட்டிவிட்டு போகிறான் என்று எப்படி ஆரம்பிப்பதென்று தெரியாமல் மொட்டையாக விஷயத்தை கூற, தலையும் புரியாமல் வாழும் புரியவில்லை பல்லவிக்கு. தாயின் பதற்றத்திற்கு காரணம் கேட்ட மகளிடம், அதை எப்படி சொல்வேன், நீதான் என் மனசை சரியா புரிஞ்சுக்குவியோன்னு உன்னை அழைத்தேன் என்று பூடகமாக சொல்லிவிட்டு, உன் அண்ணன் மஞ்சுவை திருமணம் செய்த புதிதில் நாம் எல்லோருமே மஞ்சுவை வெறுத்தோம் இல்லையா? ஆமாம், இப்போ அதுக்கென்ன, அதுதான் முடிஞ்சு போன கதையாச்சே என்று முற்றுப்புள்ளி வைக்க முயற்சித்தார். இல்ல, அது முடியல, இப்போ தொடருது பல்லவி என்றார் கலவரத்துடன். புரியாமல் நோக்கிய மகளிடம், ஆமாம் பல்லவி, உன் அண்ணன் இருக்கிற இடம் 4 வருடங்களுக்கு முன்பு எனக்கு மோகன் மூலமா தெரிய வந்தது. அப்போது 2 பேரையும் ஒன்றாக பார்த்ததாக வந்து மோகன் சொன்னவுடன் எனக்கு ஆத்திரம் தாங்காமல் அவனிடம்,